ஒரு ஃப்ரெஷரா எப்படி ஜாபுக்கு போறது, லே ஆஃப் போயிட்டு இருக்கு, அதுல எப்படி நான் சமாளிக்கிறது, ஒரு ஃப்ரெஷரா ஜாப்க்குள்ள போயிட்டேன், அதை எப்படி மேனேஜ் பண்றது. ஸ்டூடெண்ட்டுங்க, ஸோ என்னோட தம்பிங்க சூர்யா பிசிஏ டிபார்ட்மெண்ட் 2023 பாஸ் விடுங்க, சென்ட் பீட்டர்ஸ்ல இருந்து படிச்சு சென்னையை சேர்ந்தவருங்க பிளேஸா இருக்காங்க. கண்டிப்பா அவரை நம்ம விஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே விஷ் பண்ணணுங்க. அவருடைய ஸ்பீச்சுமே இந்த பாட்காஸ்ட்ல நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெஷர்லயே பாத்தீங்கன்னா எனக்கு ஜாவா டெவலப்பர் இருக்க ஃப்ரெஷர் வேணும், .NET டெவலப்பர் இருக்க ஃப்ரெஷர் வேணும், பைத்தான் டெவலப்பர் ஃப்ரெஷர் இருக்கா, அவனுக்கு ஆப்டிடியூட் கிடையாது. டவுட்ஸ் இருக்கு, எதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கு. நான் கோடிங்லயும் டவுட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டை நான் வச்சிருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சாய். இப்போ ஐடி ஜாப் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு இருக்க கேள்வி மாதிரி உங்களுக்கும் நிறைய கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஃப்ரெஷரா எப்படி ஜாபுக்கு போகிறது, லே ஆஃப் போயிட்டு இருக்கு, அதில் எப்படி நான் சமாளிக்கிறது, ஒரு ஃப்ரெஷரா ஜாப்குள்ளே போயிட்டேன், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இல்லை நான் கோடிங் ஜாப்குள்ளே போகிறேன், அந்த கோடிங் ஜாப்குள்ளே என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது, அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், இல்லை நான் கோடிங் போகிறேன், அந்த நான் கோடிங்க்கு நான் என்னென்ன பண்ணணும், இல்லை நான் ரெண்டுமே இல்லை ஹெச்ஆர் ரிலேட்டடான ரோல் போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இல்லை இதெல்லாம் எதுவும் வேணாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டேட்டா ரிலேட்டடான ஜாப்ஸ் போகிறேன்னா அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், அதுவும் இல்லையா இப்போ ஃப்ரெஷர்ஸுக்கு என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க, அதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் பெஸ்ட் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு நம்முடைய ஸ்டுடியோக்கு சாய் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வெல்கம் பண்ணுறேங்க. நன்றி சார். ஸோ நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ண நான் தயார் இருக்கேன். சரி, ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட படித்த நம்முடைய ஸ்டூடெண்ட்டுங்க, ஸோ என்னோட தம்பிங்க சூர்யா பிசிஏ டிபார்ட்மெண்ட் 2023 பாஸ் விடுங்க, சென்ட் பீட்டர்ஸ்ல இருந்து படிச்சு சென்னையை சேர்ந்தவருங்க பிளேஸா இருக்காங்க. கண்டிப்பா அவரை நம்ம விஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே விஷ் பண்ணணுங்க. அவருடைய ஸ்பீச்சுமே இந்த பாட்காஸ்ட்ல நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். என் பேர் சூர்யா, 2023 பாஸ் அவுட், பிசிஏ டிகிரி படிச்சிருக்கேன். சென்னை தான். எனக்கு நிறைய பேர்கிட்டையும் டவுட்ஸும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண ஈஸியாக இருந்துச்சு. அப்போ டீச்சர்ஸும் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம என்னென்ன புதுசாக டவுட்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் அவங்கள்ட்ட அப்பயே கிளாரிஃபை பண்ணி முடியும். நான் ப்ளேஸ் ஆகிட்டேன்னு சொல்லி வீட்டில் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுவும் நான் சென்னையிலே பேசினதுனால. ஓகேவா? ஸோ அவரை விஷ் பண்ணிட்டு நம்ம இந்த பாட்காஸ்ட்ல போலாங்க. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸுங்க. மைக்ரோசாஃப்டோட அவார்ட் வாங்கினவங்க. ஓகேங்களா? ஸோ அதோட பார்ட் டைம் ஹெச்ஆராகவும் ஹெச்எல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஓகேவா? உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலுமே அதை கைட் பண்ண நான் தயாராக இருக்கேங்க. கோ அஹெட். சார், இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஐடி ஜாப்ல ஃப்ரெஷர்ஸுக்கு நம்ம எப்படி ஜாப் வாங்குறது? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி தான் எடுக்கிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கிறாங்கன்றதே பொய்யுங்க. கம்பெனிஸ் எதிர்பார்க்கறது எல்லாமே ஸ்கில் மட்டும்தாங்க. உனக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கியா உனக்கு வேலை கிடைக்கும். ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியாக எடுக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னு எடுப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெஷராக இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்டிடியூட் வச்சுட்டு டெக்னிக்கலாக அந்த சி ப்ரோக்ராமிங், பேசிக்கான ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்லாம் தெரியுதான்னு பார்ப்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு அவனுக்கு பார்ப்பாங்க. இது ஃப்ரெஷர். ஃப்ரெஷர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாவா டெவலப்பர் இருக்க ஃப்ரெஷர் வேணும், .NET டெவலப்பர் இருக்க ஃப்ரெஷர் வேணும், பைத்தான் டெவலப்பர் ஃப்ரெஷர் இருக்கா, அவனுக்கு ஆப்டிடியூட் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தா ஆப்டிடியூடே இல்லாம டைரக்டா டெக்னிக்கல் ரவுண்ட் ஏதாவது வச்சு எடுத்து கண்டிப்பாங்க. ஸோ ஸ்கில் இருந்துச்சுன்னா ஆப்டிடியூட் படிக்க தேவையில்ல. இங்கே யாராவது மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு வீக்கா இருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கலா படிச்சிருங்க. எதனா ஒரு டெக்னாலஜியில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா, இப்போ நான் மேக்ஸ் தெரியல, நான் ஆப்டிடியூட்லாம் சரியா அட்டன் பண்ண முடியாதுன்னா நான் டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அப்போ டேரக்டா நான் டெக்னிக்கல் ரவுண்டே அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதான் ஒரு பெரிய விஷயங்க. இது நிறைய ஃப்ரெஷருக்கு தெரியாது. கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக ஜாபுக்கு போயிடலாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட்டுங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்குங்க, அப்புறமா ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். இதை கிளியர் பண்ணிட்டா ஐடி கம்பெனிக்குள்ள ஈஸியாக போயிட முடியும். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ஐடியில் லே ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் இதில் லே ஆஃப் அதில் லே ஆஃப்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அந்த லே ஆஃப்ல நம்ம எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? இப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கேன், ஐடிக்குள்ளே இல்லவே இல்லை, அப்போ எனக்கு ஒரு பயம் இருக்கும். நான் லே ஆஃப்லாம் போயிட்டே இருக்கா, அப்போ ஐடிக்குள்ளே போனால் என்னையும் துரத்திடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அப்போ நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது? அது சார், லே ஆஃப் ஏன் நடக்குதுன்னா 2 வகையான கேண்டிடேட் தான் லே ஆஃப் பண்ணுவாங்க கம்பெனியில் யூஸ்வலாகவே. பேசிக்காக கம்பெனி சரியா இல்லை, ரன் ஆக முடியலாம், கம்பெனி க்ளோஸ் பண்ணுறது வேறங்க.
லே ஆஃப் ஏன் நடக்குதுன்னா கம்பெனிலாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றான், ரெண்டாவது ஏமாற்றி கம்பெனிக்குள்ளே காசு கொடுத்து போயிருப்பான். இந்த 2 பேருக்கு தாங்க லே ஆஃப் நடக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஐடியில் ஓப்பனிங்ஸ் கொட்டி கிடக்குங்க, எப்பவுமே ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து வந்து நம்முடைய ஐடி மார்க்கெட் வந்து மாறிக்கிட்டே இருக்குமே தவிர, ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டே இருக்குமே தவிர, ஆனால் ஐடி வந்து எப்பவுமே எதுவுமே ஆகாதுங்க. அதனால வந்து அதுவும் ஃப்ரெஷர்னா வந்து ஒரு கம்மியான நார்மலான ஒரு சேலரிலாம் ஒரு 25,000-30,000 சேலரி தான் போறீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பர்சன் வந்து ஒரு பேர்டனாகவே இருக்க மாட்டாங்க கம்பெனிக்கு. அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்பெனி ஏங்க இவ்வளோ இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் வச்சு ஒருத்தனை எடுத்துட்டு அவனை தூக்கணும் அவசியமே கிடையாது கம்பெனிக்கு. ஸோ லே ஆஃப் பார்த்தா பயப்படக்கூடாதுங்க. நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணால் கண்டிப்பாக கம்பெனி ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க ஸ்கில்டு பீப்புளை. இப்போ நான் ஐடி ஜாப்குள்ளே ஒரு ஃப்ரெஷராக போயிட்டேன் சார். அதில் எனக்கு அப்போ உள்ளே போகும்போது என்ன டெக்னாலஜி தெரிஞ்சதோ அதில் அப்படியே இருந்துட்டாலே போதுமா? நம்ம லைஃப் லாங் சஸ்டெயின் பண்ணிட முடியுமா அதில்? சரி, ஆக்சுவலாக வந்து டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஐடின்னு கிடையாது, எல்லா ஃபீல்டுமே வந்து அப்கமிங் டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேவா? இப்போ மெக்கானிக்கல் ஃபீல்டே எடுத்துக்கலாம். பெட்ரோல் வண்டி இருந்துச்சுங்க, பெட்ரோலியம் கார் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா இப்போ இவி வந்துருச்சுங்க. ஓகேவா? அடுத்த வெர்ஷன் வந்துட்டு தானே இருக்கு. அப்போ மெக்கானிக்கல் ஃபீல்டுலுமே அவன் அப்கிரேட் ஆகுறாங்க. அதே மாதிரி தாங்க ஐடியுமே. ஐடிலுமே வந்து அந்த அப்கிரேடேஷனுக்கு அடுத்த லெவலுக்கு நாம ரெடியாக இருக்கணுங்க. ஓகேவா? இப்போ ஏஐ ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் ஒரு டெக்னாலஜி தெரியும், ஒரு ஜாவா தெரியும்னா ஜாவாலேயே வந்து அட்வான்ஸ் என்னப்பா ஜாவாவோட ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க், ஹைபர்நெட், அப்போ அதை படிச்சுக்கோ. அப்போ அதை மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த டெக்னாலஜியில் அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டு ஜென்ரலாக இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு ஏரியாவெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா எல்லாருமே ஐடியில் சர்வே பண்ணிடலாங்க. ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இப்போ ஐடி ஜாப்குள்ளே நான் போகணும், நான் அதை முடிவு பண்ணிட்டேன். நான் என்னெல்லாம் பண்ணால் நான் ஐடி ஜாப்குள்ளே போயிடலாம் ஒரு ஃப்ரெஷராக? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எந்த பாத்துன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. ஒன்று நான் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணி நார்மல் ஃப்ரெஷராக போக போகிறேன்னா, இல்லை வந்து டெக்னிக்கலாக வந்து ஒரு டெக்னாலஜி படிச்சுட்டு இப்போ எங்களை மாதிரி ட்ரைனிங் கம்பெனிஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக வந்து நீங்கள் போக போறீங்கன்னா முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. ஓகேவா? எதுவாக இருந்தாலுமே கம்பெனி எதிர்பார்க்குறது ப்ராஜெக்ட்ஸ். நீ எந்த அளவு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெக்னிக்கலாக நீ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கம்பெனி பார்க்குறாங்க. ஸோ நீ இந்த 2 ஃபீல்டு எதில் போனாலும் ப்ராஜெக்டை சொந்தமாக பண்ணுங்கள், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூம் அந்தளவு எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போது நான் வந்து ஐடி ஜாப்குள்ளே போகணும், நான் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னென்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ டூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் தம்பி. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களால் முடியும்ட்டு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்க, டெக்னிக்கல் ஸ்ட்ராங்குங்க, அண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஓகேங்களா? டோன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லைக் ஏமாற்றி கம்பெனி ஏமாற்றி காசு போயிடலாமா, காசு கொஞ்சம் கொடுங்க, ஏமாற்றி கம்பெனிக்குள்ள எப்படியா நுழைச்சி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களை தப்பாக கைட் பண்ணுவாங்க. அதை மட்டும் பண்ணாமல் நான் நேர்மையாக தான் போகுவேன்னு நினச்சிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஜென்ரலாகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கம்பெனி ஏமாற்றி ஒன்று நான் வேலைக்கு சேர்த்து வரேன்னுவாங்க. ஒன்றை ஏமாத்துறதுக்காக சொல்கிறது தாங்க. ஓகேவா? எடுத்த உடனே வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆரம்பத்தில் சென்டருக்காரங்க. கோர்ஸ் முடிச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் லைட்டாக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கட்டு, அப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு கேப் இருக்குது, உனக்கு டெக்னிக்கல் இல்லை, டிகிரி இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இது எல்லாமே யூஸ்வலாக நடக்கிறதாங்க. இதுக்கும் நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்கான்றதா. என்னைக்கு இருந்தாலும் நம்ம அப்படி போனோம்னா நமக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும்ன்றது. ஐயோ, முதல்ல வந்து கம்பெனி ஏமாத்துறதுக்காக சொல்லல, உன்னை ஏமாத்துறதுக்காக காசு பறிக்கிறது தான் அது உங்களுக்கு பிளானேங்க. அதுக்கு இது மாதிரி இன்டர்நெட்டை உனக்கு பண ஆசையை ஆரம்பிச்சு உன்னை ஏமாத்துறதுக்காக டார்கெட் பண்ணுவாங்க. புரியுது சார். சரிங்களா? ஓகேவா? நீங்க வந்து படிக்கவே தேவையில்லை, இன்டர்வியூ அட்டன் பண்ணவே தேவையில்லை, நேரா போய் வேலை செய். உனக்கு என்ன தெரியும்? படிக்கல நீ இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம், அங்க போய் என்ன வேலை செய்ய முடியாதுங்க. சரிங்களா? ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரிய மாட்டேங்குது. ஓகே, சரி சார். இப்போ நான் வந்து சில ட்ரெண்டிங்ல இருக்க ஜாப்ஸோட லிஸ்ட்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோடிங் ரிலேட்டடாக எனக்கு சில ஜாப்ல டவுட்ஸ் இருக்குது, எதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது. நான் கோடிங்லேயும் டவுட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன், அந்த லிஸ்ட்டை நான் வச்சிருக்கேன். இப்போ நான் அதில் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் அந்த ஜாபுக்கு நான் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோடிங் ஃபீல்ட் ரிலேட்டடாக போயிடலாம். இப்போ இதில் கோடிங்கில் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் பேசிக் நீட் வெப்சைட் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெஷராக போகணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்? சரி, ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து ஒரு வெப்சைட் தயாரிக்கிறதா இருந்தால் வந்து
ஒரு ஜிமெயிலுக்கான வெப் பேஜை ரெடி பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அந்த டேட்டா எல்லாமே போயிட்டு உங்களுக்கு இன்பாக்ஸ் வரணும். இது கம்ப்ளீட்டா பண்றது தான் வந்து ஃபுல் ஸ்டாக்ன்ற கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து நான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற டிசைனிங்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா வந்து 2 வகையா பிரிச்சு பண்ணலாம். ஒன்னு HTML, ஸோ ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிற HTML, கலர்லாம் கொடுக்குற CSSங்க, ஃபங்க்ஷனாலிட்டி அனிமேஷன்லாம் கொடுக்குற ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க. இதை வந்து எல்லா கம்ப்யூட்டர் எல்லா டிவைஸ்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய பூட் ஸ்ட்ராப்புங்க. இதை வேகமாக பண்ணக்கூடிய ரியாக்ட் ஆங்குலர். இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் படித்தா அவன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு பயங்கரமான மேசிவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா பெரிய சின்ன கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எதிர்பார்ப்பான். பெரிய பெரிய கம்பெனிஸில் ஏப்பா நீ ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் பண்ணு, நீ பேக் அண்டை பண்ணு, நீ டேட்டா பேஸை பண்ணு. இப்போ HCL நான் இருந்தேன்னா தனித்தனியாக தான் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு ஹைலி வாண்டட் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்க ரியாக்ட் ஆங்குலருக்குலாம் செம்ம ஸ்கோப் இருங்க. கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாங்க. அப்போ இந்த ஃபுல் ஸ்டாக்கா மொத்தமா படிச்சு எல்லாமே தெரிஞ்சுதான் போகணும் இல்லாம அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் தேவையானதை படிச்சுட்டும் போக முடியும் ஃப்ரெஷரா போக முடியுங்க. ஓகேவா? அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குதுங்க. ஃபர்ஸ்டா கொண்டு போய் கொடுத்துறாதையும் அதனால இதுவாயிடுச்சு. இன்னொரு கம்பெனி போய் அட்டன் பண்ணேன். உடனே அன்னைக்கே ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி அன்னைக்கே உட்காந்து இன்டர்வியூல அட்டன் பண்ணி ஒரே நாள் இன்டர்வியூ ஒரே நாள் பிளேஸ்மெண்ட். அதெல்லாம் வந்து அட்டா பாவிகளா என்னையா நடக்குது? அவ்வளவு ஓப்பனிங்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஓப்பனிங்ஸ் நல்லா தான் சார் போகுது. நான் தான் ஒண்ணுமே ஓப்பனிங்ஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா பார்த்தா நான் என் தப்பு என்னன்னா நௌக்கரியா கூட கிரியேட் பண்ணாம வச்சேன். அடுத்த ஜாப் ரோல் ஃப்ரெஷரா பைத்தான் டெவலப்பரா. ஓகே, சரி, ஆக்சுவலாக வந்து பைத்தான் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு டெக்னாலஜி பைத்தானுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த டேட்டாவை வச்சு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரிசர்ச்சுங்க. இப்போ சாட் ஜிபிடி எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும். டீப் தெரியல. அதான் லைஃப்ல வந்து கூகுளை விட சாட் ஜிபிடி முக்கியமாயிடுச்சுங்க. அதான் உண்மை. ஸோ லைக் ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அந்த ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு டெக்னாலஜி தான் பைத்தானுங்க. பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து 2-3 விஷயங்கள் இருக்கு. பைத்தான் ஒரு சிம்பிளான லாங்குவேஜுங்க. 10 லைன் ஜாவா அடிக்கிறது போது 1 லைன் பைத்தான் அடிச்சிட முடியும். இல்லைன்னா லைப்ரரிஸ் நிறையா இருக்கிறதோட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் சிம்பிள் லாங்குவேஜுங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் இல்லை, சிம்பிளாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது ஈஸிங்க, கோடு அடிக்கிறது ஈஸிங்க, கம்மி லைனு ஈஸியாக கோடு அடிச்சிடலாம். அண்ட் 3வது அதுக்கான ரெஃபரன்சஸ்லாம் நிறைய கிடைக்குதுங்க. அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து பைத்தான் நீங்கள் படிச்சீங்கன்னா பைத்தான் அப்ளிகேஷன் டெவலப்பராக போகலாம், பைத்தான் வெப்சைட் டெவலப்பராக போகலாம், பைத்தானில் வந்து மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக போகலாம், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியருங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஃபோட்டோகிராஃபியில், மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா ஃபீல்டும் வந்துருச்சு. ஃபோட்டோகிராஃபிலையுமா இருக்கா? ஆமாம், கம்ப்ளீட் ஃபோட்டோ எடிட்டிங், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோ வந்து ரிலேட்டடாக நமக்கு பைத்தான் உள்ள வந்து ஃபோட்டோ ப்ராசஸிங் பண்ணாவே பைத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜாக இருக்குங்க. ஓகேவா? அதனால வந்து ஃப்ரெஷர்ஸை வந்து பைத்தானுக்கு கொட்டி கிடக்குங்க ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ப்ரொஃபைலை மட்டும் பில்ட் பண்ணால் போதும். அதுக்கான கரெக்டான அந்த ரோட் மேப், கரெக்டான விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டா போதுங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 hours பைத்தான் வீடியோ ஃப்ரீயாக போட்டிருக்கேன். அதை தான் கேட்கலான்னு ஒன்று, அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்கலான்னு ஒன்று வீடியோவே போட்டிங்க. நம்ம சேனலில் வீடியோவே இருக்குங்க. ஸோ பைத்தானுடைய பேசிக்ஸ் வந்து அட்வான்ஸ்டு வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இது இல்லாமல் கம்ப்ளீட் ஃபுல் டுட்டோரியலில் ஒரு 6 hours வீடியோ போட்டிருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து பைத்தான் எக்ஸ்பர்ட் ஆயிடலாங்க. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு அளவுக்கு ஐடியா தெரிஞ்சிடும் என்னென்ன பண்ண முடியும். ஓகே ஓகே, சரி சார், நான் என்னோட அடுத்த ஜாப் ரோலுக்கு போயிடுறேன். இதுவும் வந்து கோடிங் ரிலேட்டடானது தான். ஓகேவா? இது ஜாவா ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாக்னு தனியாக பார்த்தோம், பைத்தான் தனியாக பார்த்தோம். இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக்னா என்ன சார்? அதாவது ஜாவா பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒரு என்டர்பிரைஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து, அதாவது வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், பெரிய கம்பெனிஸ் அதெல்லாம், அந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர செக்யூரான ஒரு டெக்னாலஜி தேவைப்படும். அப்போ தான் ஜாவா உள்ளே வராங்க. ஓகேவா? இது வந்து மல்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க, கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. எந்த ஓஎஸ்ல வேணால் இது ஒர்க் ஆகும். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா வந்து செக்யூரிட்டி ரொம்ப அதிகங்க, ஹேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. அதனால வந்து ஜாவாவை வச்சு வெப்சைட் பண்ணுறது தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க. ஓகேவா? ஜாவா வச்சு ஒரு வெப்சைட்டை தயாரிச்சாங்கன்னா அதுக்கு ஜாவா சர்வ்லெட் பேஜ்ன்ற ஜேஎஸ்பி மூலமாக பண்ணுவாங்க. ஜாவாவுடைய ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்னு வந்துருச்சுங்க. அதில் வந்து கோடிங் பாதி அதுவே எழுதிடும், நம்ம கொஞ்சம் எழுதுனா போதுங்க, அந்த மாதிரி வந்துருச்சுங்க. அப்புறம் இப்போ ஹைபர்நெட் ஒரு டெக்னாலஜி வந்திருக்குங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்குங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜாவாவில் கம்ப்ளீட் வெப்சைட் பண்ணுறது தான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக்லேயே வந்து அதிகப்படியான ஜாப் ஓப்பனிங்ஸ் ஜாவாக்கு தான் இருக்குங்க. அதனால வந்து அதுவும் ஃப்ரெஷருக்கு வந்து நீங்கள் மட்டும் ஸ்ப்ரிங் பூட்டில் ஹைபர்நெட்லாம் வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து அசால்ட்டாக வேலை கிடச்சிருங்க. கேரண்டி ஜாப்னு நான் சொல்கிறேங்க. ஓகேவா? ஸோ நம்ம கம்பெனியில் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ண வச்சிடுறோங்க. ஓகேவா, அப்படி பண்ணிட்டா வேலை கிடைச்சிருங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஃபுல் ஸ்டாக் ஜாவா கண்ணு முட்டு எடுக்கலாங்க. அப்போ நான் முன்னாடி என்ன நினைச்சேன்னா நீங்கள் HTML CSS JavaScript சொன்னோடனே ஓகே ஃப்ரண்ட் எண்டு அது வெப்சைட்லாம் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ் ஆகும், பைத்தானில் இன்னொன்று ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ ஜாவா வச்சும் ஒரு ஃபுல் வெப்சைட்டே நம்மளால் பண்ண முடியும்? அல்ல, அப்படி கிடையாது. ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டு இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட் எண்டாக இருக்கிற இந்த HTML CSS JavaScriptலாம் எந்த வெப்சைட் தயாரிக்கிறது இது தேவை. இந்த பேக் எண்டில் வந்து இந்த டேட்டாவெல்லாம் வாங்கி டேட்டா பேஸுக்கு கொடுக்குற ஒருத்தன் தான் அந்த ஜாவா. ஓகே, பேக் எண்டாக மட்டும் ஒர்க் ஆகும். எக்ஸாக்ட்லிங்க. ஓகேவா, அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து இதெல்லாம் டைனமிக்காகவே அவனே தயாரிச்சு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி தான் வந்துருச்சுங்க. ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டாக படித்தாதான் அது ஃபுல் ஸ்டாக்காக மாறுங்க. இப்போ கோடிங் பற்றி நம்ம பார்த்துட்டோம், கோடிங் ஜாப்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். நான் கோடிங் ஃபீல்டு, ஸோ இது பற்றியும் நான் கேட்குறேன். இப்போ நெட்வொர்க்கிங் இன்ஜினியர்லாம் சொல்கிறாங்கல்ல சார், ஸோ அந்த மாதிரி ரோல்னா என்ன, அதுக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷராக நான் அப்ளை பண்ணுறது? சரி, ஆக்சுவலாக வந்து ஒரு 2 கம்ப்யூட்டருக்கு மேலே இருந்தாவே அங்கே ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் வேணும். அதனால் வந்து நெட்வொர்க்கிங்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ நாட் ஒன்லி ஐடி கம்பெனிஸுங்க, பேங்க், கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்க்கு ஹைலி வாண்டட். கெரியர் கேப் இருக்கான்னா, நான் ஐடியில் இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவன் பார்க்கறது எல்லாமே உனக்கு வந்து ஃபயர்வால் தெரியுமா, நெட்வொர்க்கை கான்ஃபிகர் பண்ண தெரியுமா, நான் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு அநியாயத்துக்கு வாண்டடாக இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபீல்டு தான் நெட்வொர்க்கிங் ஃபீல்டுங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைலி வாண்டடுங்க. ஓகே, அதனால தைரியமாக இறங்கலாம் அதுக்குள்ள. ஓகே சார், அப்போது இந்த சைபர் செக்யூரிட்டினா சார், இந்த ஃபயர்வால்னு நெட்வொர்க்கிங்கில் சொன்னீங்க, அப்போ இந்த சைபர் செக்யூரிட்டினா? ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறோம், ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு ஒரு பூட்டு வேணுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே பூட்டு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கு டேட்டாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வேணுங்க. இப்போவும் சொல்கிறேங்க, கரண்ட் மார்க்கெட்டில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம் பேர் வந்து தேவைப்படுறாங்க சைபர் செக்யூரிட்டி ஏரியாலங்க. சரிங்களா, இங்கே பிரச்சனைனா வந்து அந்த ஸ்கில்டு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிடைக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் ப்ரொஃபைலை கரெக்டாக, அதாவது என்ன தெரியுமா நம்ம பசங்க பண்ணுவாங்க, சைபர் செக்யூரிட்டி மட்டும் படிப்பான் கிடையாது. ஒரு நெட்வொர்க்கை உருவாக்க தெரிஞ்சாதான் அதை நீ செக்யூர் பண்ண முடியும். அப்போ நெட்வொர்க்கிங் வித் சைபர் செக்யூரிட்டி காம்பினேஷனை படித்தாதான் உனக்கு வேலை கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனை படித்தா ஈஸியாக வேலைக்கு போயிடலாங்க. அண்ட் ஃப்ரெஷருக்கு சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பாக எடுக்கிறாங்க. சரி, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்மே நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆமா, இப்போ எங்க பார்த்தாலும் யாரா இருந்தாலும் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டேட்டாவை நம்ம செக்யூர் பண்ணி தான் ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேல. அப்போ சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பா ஃபீல்ட்ல நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே சார். சரி, அடுத்த நான் கோடிங் ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் இன்ஜினியர்லாம் சொல்கிறாங்கல்ல சார், இந்த AWS இந்த மாதிரிலாம். ஸோ அந்த க்ளவுட் இன்ஜினியர்னா என்ன, அந்த ஜாப்ஸுக்கு எப்படின்னு அப்ளை பண்ணுறது? சரி, ஆக்சுவலாக வந்து லைக் ஃப்ரெஷர்ஸ்க்கு க்ளவுடு கிடைக்காதுன்றது வந்து இப்போ ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க. சரிங்களா, ஓகேவா, அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. இங்கே பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது உனக்கு இது கிடைக்காது அது கிடையாது சொல்கிறோம், 1000 பேர் வந்துட்டே தான் இருப்போம். சரிங்களா, ஓகேவா, ஸ்கில்லு இருந்தால் கம்பெனி எடுப்பாங்களா மாட்டாங்களா மட்டும் உங்களை கேளுங்க. இட்ஸ் செல்ஃப் வேல்யூவேஷன் தான். மார்க்கெட்டை விடுங்க. உன்கிட்ட ஸ்கில் இருக்கு சார், அந்த 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சார், அவன்கிட்ட ஒன்றும் தெரியாது, ஃப்ரெஷர் என்கிட்ட என்ன வேணா கேளு, நான் பதில் சொல்றேன்னு சொன்னா எடுப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ இந்த கிளவுடை பத்தியே தெரியாதவங்க தான் வந்து இந்த கிளவுடில் வேலை கிடைக்காதுன்னு கிரியேட் பண்றவங்க. நான் வந்து உலகத்துல 250 எக்ஸ்பர்ட்ல நானும் ஒருத்தன் மைக்ரோசாஃப்ட் ஓனர் கிட்ட இருந்து, மைக்ரோசாஃப்ட் CEO கிட்ட இருந்து அவார்டு வாங்கினவங்க. ஓகேவா, கிளவுட்ல ஃப்ரெஷர் போக முடியும், ஃப்ரெஷர் ஓப்பனிங் இருக்குங்க. ஓகேவா, ஸ்கில் இல்லாத தொட்டு அவனை எடுக்க மாட்டேன்றாங்க, இதுதான் உண்மைங்க. சரியா, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட்னா என்ன, அது கிளவுட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு சர்வர் இருக்கு, இது கிளைண்ட்டுங்க, இது சர்வர், இது ரெண்டுத்தையும் உருவாக்கணும், அதுதான் நெட்வொர்க். இந்த சர்வரை வந்து நான் சொந்தமாக வச்சுக்க மாட்டேன், சொந்தமாக வச்சுட்டு இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணது கஷ்டம், வாடகைக்கு சர்வரை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த வாடகை எடுக்கிறதுக்கு அமேசானோ மைக்ரோசாஃப்டோ கூகுள் வந்து வாங்கினாங்க. அந்த வாடகை எடுக்கிற சர்வர் பேர் தான் கிளவுடுங்க. அவ்வளோதானே சார்? ஆமாங்க, இதுல நிறைய சர்வீஸ் இருக்கு, பட் மெயின் கான்செப்ட் இதுதாங்க. ஓகேவா, ஒரு சர்வீஸ், அது நிறைய சர்வீஸ் இருக்குங்க. அந்த சர்வீஸ்லாம் எப்படி அவைலபிளா இருக்குங்க, அது எப்படி ஒரு கிளைண்ட்டுக்கு தருதுங்க, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த கிளவுடுங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைலி வாண்டடுங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிருங்க. ஓகேவா, கிளவுட்ல வந்து ஃப்ரெஷர் எடுக்க மாட்டாங்கலாம் பொய்யுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க யாருமே. ஓகேவா, இப்போ இவர் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து ஹைலி வாண்டட் ஃபார் ஃப்ரெஷர்ஸுங்க. ஓகேவா, அதனால தைரியமா படிங்க. இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கேள்விக்கும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இந்த டெவாப்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து லைக் நெட்வொர்க்கிங்கோட அட்வான்ஸ் தான் கிளவுடுங்க. கிளவுடோட அட்வான்ஸ் தான் டெவாப்ஸுங்க. அதாவது டெவாப்ஸ் அண்ட் டெவலப்பர் ஆப்பரேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, ஒரு சர்வரில் கொண்டு போய் நான் போட்டேன்,
ஒரு சர்வரில் போகிறதுக்கு பதிலாக 10 சர்வரில் கொண்டு போய் ஒரே நேரத்தில் போகணும்னா இங்கே அப்படி போடாமல் ஒரே ஷார்ட்டாக 10 சர்வரில் போட முடியுமா அப்படின்றதான் யோசனை. அந்த மாதிரி டூல்ஸ் மூலமாக லைவாக வந்து லைக் நிறைய சர்வர்ஸில் மல்டிபிள் டிப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ் தான் தேவைப்படுது. பண்ணணும், அந்த சர்வரை மானிட்டர் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுங்க. இது எல்லாமே பண்ணுற பவர்ஃபுல்லான டூல்ஸ் தான் வந்து நம்ம படிக்கிறது தான் டெவ் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் கோடிங்கில் வர ஏரியாங்க. ஓகேவா? இந்த டெவ் ஆப்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த சிஐசிடினா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு கோடை கொண்டு போய் போட்டேன், ஒரு கோடு இங்கே மாத்துறேன் அப்படின்னா திரும்ப எடுத்து போய் போட தேவையில்லை, இங்கே மாற்ற ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இந்த டெவாப்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏஐ பேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் உள்ள வருதுங்க. அதனால வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜினா கிளவுட் இருக்க டெவாப்ஸ் தாங்க. அதனால தைரியமாக நீங்கள் படிக்கலாங்க. அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் திரும்ப சொல்கிறேன், உனக்கு தெரியும்னா வேலை கிடைக்கும். ஓ ஃப்ரெஷரே டெவாப்ஸ் தான் தெரியுமா அப்படிதான் யோசிப்பாங்க கம்பெனி. டெவாப்ஸ் எடுக்க மாட்டாங்க ஃப்ரெஷர்ப்பா அப்படி நீங்கள் இப்படி யோசிங்க. கிளவுட் எல்லாம் எடுக்க மாட்டாங்கப்பா ஃப்ரெஷர்ன்றத விட ஓ ஃப்ரெஷருக்கே கிளவுட்லாம் தெரியுமா அப்படி யோசிக்க வைங்க. அப்போ யாராக இருந்தாலுமே இப்போ காலேஜ் முடிக்கிறவங்களாலும் சரி, இல்லை இப்போ வேற ஜாப்ல இருந்தவங்களாலும் சரி, அவங்களுக்கு ஸ்கில் இருந்தால் எடுத்துப்பாங்க. ஸ்கில் இல்லைன்னா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சரி சார். இப்போ கோடிங் சரி நான் கோடிங் சரி ரெண்டுத்தையும் நான் நிறைய ரோல்ஸ் சொன்னேன். அது எல்லாத்துக்குமே பொறுமையாக நீங்கள் பதில் சொன்னீங்க. இப்போ சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, நான் எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் இல்லை, அது கோடிங்காக நான் கோடிங் எதுவுமே இல்லை, நான் ஹெச்ஆர் ரிலேட்டடான டிகிரி படிச்சிருக்கேன், நான் ஹெச்ஆர் ரிலேட்டடான ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணலாம் சார்? சரி, ஹெச்ஆர் ரிலேட்டட் அப்படின்னா வந்து டேட்டா ரிலேட்டடாக வந்து நம்ம அந்த டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகேவா? பேசிக்கா அவங்களுக்கும் டெக்னிக்கல் கொஞ்சம் கண்டிப்பாங்க. நீங்க என்னதான் வந்து உங்களுக்கு ஒரு MBA HR இந்த மாதிரி முடிச்சிருந்தாலுமே அங்க போய் ஒர்க் பண்ணக்கூடிய சில டூல்ஸுங்க, அதாவது டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் சொல்ற பைத்தான் பேசிக்கா தெரிஞ்சுக்க நல்லதுங்க. ஏன்னா அந்த டேட்டாவெல்லாம் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சுன்னா அது SQL மூலமா எடுத்துட முடியும், அன்ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சுன்னா வந்து பைத்தான் மூலமா எடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஸோ பைத்தான்ல ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணலாங்க. பட் ஸ்டில் ஓகேவா, பைத்தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது கூட SQLங்க, எக்ஸல், டேப்லியூ, பவர் BI இந்த மாதிரி ஏரியா எல்லாமே கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெஷர் ஹெச்ஆராக போக முடியும். ஓகே, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் புரியுது. என்னதான் அவங்க ஹெச்ஆர் படிச்சிருந்தாலும் உள்ள போய் நிறைய பேரோட நேம்ஸ் டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஒரு ரிப்போர்ட்டோ ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாமே அங்கே தேவைப்படும். கண்டிப்பாக தேவை. ஓகே, நிறைய இது பத்தி, அதாவது கோடிங் நான் கோடிங் ஹெச்ஆர் கூட பேசிட்டோம். ஆனா இப்போ டேட்டா தானே சார் ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்போ அந்த டேட்டால டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. அப்போ அதுல டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோல் என்ன, அதுக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண? ஆல்ரெடி சொல்லியாச்சுங்க. இப்போ இந்த ஹெச்ஆருக்கு நான் சொன்ன அதே டூல்ஸ் தாங்க. ஆமா, ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டா வந்து கரெக்டான டேட்டாவா, அந்த டேட்டா வந்து ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா அது பேர் தான் இன்சைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டேட்டாவை வச்சு அனலைசிஸ்லாம் பண்ணி அந்த இன்சைட்டை கண்டுபிடிக்கணும்னா அந்த டேட்டா க்ளீனாக இருக்கணும். ஸோ டேட்டா கிடைச்ச டேட்டாவை எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சுன்னா அவன் தான் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே பண்ணக்கூடிய டெக்னாலஜினா பைத்தான். ஸோ அந்த பைத்தானை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தான் தான் வந்து நிற்குதுங்க. பைத்தான் இல்லைன்னா SQL. ஓகேவா? இது நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இது மட்டும்தான் கேட்டீங்கன்னா எக்ஸல் மூலமாக பண்ணலாங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட் ஆகும்னா வந்து பைத்தான், SQL, எக்ஸல்ங்க, பவர் BI. ஸோ பவர் BI அண்ட் டேப்லியூ பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் ஒரு டேஷ்போர்ட் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படுங்க. அதுவுமே லேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல்ஸ் செம்மையாக பில்ட் ஆகிடும். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸல் இல்லாத கம்பெனியே கிடையாதுங்க. ஐடியை விடுங்க, எந்த கம்பெனி போய் எக்ஸல் இருக்குங்க. அப்போ நீ டேட்டா அனலிஸ்ட் எங்கே வேணால் ஆக முடியும். இப்போ பேங்க்குக்கு போறீங்க, ஃபினான்ஸுக்கு போறீங்க, எங்கே போனாலுமே டேட்டா இருக்கு, சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கு சார். அப்போ அந்த டேட்டா அனலிஸ்டுக்கான ஸ்கோப் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஈவன் மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் இருக்குங்க. சார் புரிஞ்சுது. இப்போ நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க ரொம்ப தெளிவா ஆன்சர் பண்ணீங்க. எனக்கு புரிஞ்சுது, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த சந்திரமுகி படத்துல வர மாதிரி கேட்குறேன், பேய் இருக்கா இல்லையான்ற மாதிரி. இந்த ஜாப்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் ஜாப் கொடுக்குறாங்களா? அப்படி கொடுத்தா எந்தெந்த கம்பெனிஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம்? சரி, டாப் கம்பெனிஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதாங்க, டயர் 1 கம்பெனியாக இருக்கிற இப்போ பயங்கரமாக ஹைலி ரெக்ரூட் நிறைய ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து TCSல பயங்கரமான ஓப்பனிங் போயிட்டுருக்குங்க, இன்ஃபோசிஸில் பயங்கரமாக ஓப்பனிங் போயிட்டுருக்குங்க, CTSல அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ஜோஹோ கார்பரேஷனில் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குங்க, அக்சென்ச்சருங்க. இந்த 5 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஓப்பனிங்ஸ் இப்போ போயிட்டுருக்குங்க. ஓகேவா? கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷர்ஸ் உள்ள நுழையிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கிற நம்பிக்கையோடு எனக்கு அந்த வீடியோ முடிக்கிறோங்க.
சாய் நிறைய கேள்வி கேட்டாருங்க. நானுமே எனக்கு சிலதெல்லாம் நானே திணறேன்னு வச்சுங்களேன், அதான் உண்மைங்க. பட் ஸ்டில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த பாட்காஸ்ட்டுங்க. அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட் பார்க்குற உங்களுக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். நன்றி 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 சார்.